ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, சவுந்தரபாண்டி சொன்னது மாதிரி மாப்பிள்ளையோட தாய் மாமா ஒரு நெக்லஸை திருடி யாருக்கும் தெரியாமல் எசைக்குடைய ஹேண்ட்பேக்கில் போட்டு விட்டுறாரு. நகையை வாங்கிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்புறமா தாய் மாமா மட்டும் அவரோட விசிட்டிங் கார்டை அந்த கடை ஓனர் கையில் கொடுக்குறாங்க. என் பேர் சந்தானங்க, நான் பொட்டுக்கடலை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், கூடவே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இடம் வாங்கணும்னா எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. சரின்னு அந்த ஓனரும் சொல்கிறாரு. கடையிலேருந்து எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறமா கடையில் உள்ள சேல்ஸ் கேர்ள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸை காணோன்னு சொல்ல, இந்த பார்ட்டிங்க தானே இப்போ வந்துட்டு போனாங்க, வந்தவங்களில் யாராவது தான் அதை திருடி இருக்கணும்னு சொல்லி போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறாரு. எல்லாரும் காரில் சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு கான்ஸ்டபிள் பைக்கில் வந்து அந்த காரை நிறுத்துறாரு. என்ன சார், என்ன விஷயம்னு கேட்க, நீங்கள் எல்லாரும் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. எதுக்காக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்னு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்கள் கார் நம்பரை சொல்லி அதை உடனே நிறுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க, அதனால நீங்கள் எல்லாரும் வாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸ்டேஷனில் இருந்த ஒரு லேடி எஸ்ஐ தான், நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறமா அங்கே இருந்த 4 பவுன் நெக்லஸை காணோன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, உங்களில் யாராவது தான் அதை எடுத்திருக்கணும்னு நாங்கள் சந்தேகப்படுறோம், இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கப்புறமா உங்கள் எல்லாரையும் செக் பண்ணிவிட்டு அனுப்புவார்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எசைக்கு சந்தானத்தை பார்த்து, அக்கா இந்த ஆள் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும், ஒரு வேலைன்னு சொல்லி அவங்களோட பேக்கை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய நெக்லஸை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அக்கா அந்த நகை என்னோட பேக்கில் தான் இருக்குதுன்னு ரத்னாட்ட சொல்ல, என்ன டீ சொல்கிறேன்னு ரத்னா கேட்க, ஆமாக்கா அந்த நகை என்னோட பேக்கில் தான் இருக்குது, இப்போ என்ன செய்கிறதுக்குன்னு எசைக்கு கேட்குறாங்க. ஐயோ எனக்கு பயமாக இருக்குதுடி, இது மட்டும் வெங்கடேஷோட அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் என்ன நினைப்பாரு, நீ தான் திருடியிருக்கன்னு நினைப்பாரு, அந்த ஆள் தான் இதை கண்டிப்பாக பண்ணியிருக்கணும், ஆனால் இதை இப்போ யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்களேடி, நம்ம இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாகவே ரத்னா நிற்கிறாங்க. அக்கா நீ பயந்து போய் காட்டி கொடுத்துறாத, நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எசைக்கு சிவபாலனை கூப்பிட்றாங்க. என்ன மைனி என்ன விஷயம்னு சிவபாலன் கேட்க, சிவபாலன் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே எசைக்கு சொல்கிறாங்க. அதை கேட்ட சிவபாலன் சந்தானத்தை பார்த்து முறைக்கிறாரு. அப்புறமா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க மைனி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கனிக்கிட்ட நீ மயங்கி விழுந்தது மாதிரி நடின்னு சொல்கிறாரு. எதுக்கு மாமான்னு கனி கேட்க, எட்டி சொல்கிறத மட்டும் செய்யின்னு எசைக்கு கண் ஜாடையாலே சொல்கிறாங்க. அப்புறமா கனி போலீஸ்கிட்ட போய் எனக்கு கிருகிருன்னு வருது, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்கும்போதே என்னத்த ஆச்சு உனக்குன்னு வைகுண்டமும் சூடாமணியும் பதறி போய் கனிக்கிட்ட வர. கனி உடனே மயக்கம் போட்டு விழ எல்லாருமே அவங்கள கவனிக்கிறாங்க. அந்த கேப்ல சிவபாலன் அந்த நகையை எசக்கிக்கிட்ட இருந்து வாங்கி சந்தானத்துடைய பேண்ட் பாக்கெட்ல அவருக்கே தெரியாம போட்டு விட்டுறாரு. அப்புறமா ரத்னாவையும் எசக்கியும் பார்த்து சக்சஸ்னு கையை காட்டுறாரு. ரத்னா கனி கிட்ட போய், கனி எழுந்துருமா எழுந்துருமான்னு அவங்களோட கன்னத்தை தட்டி, எடி முடிஞ்சுதுன்னு சொல்ல கனியும் எழுந்திருக்கிறாங்க. அப்புறமா எல்லாரும் கனிக்கு தண்ணி கொடுக்க எசக்கி சந்தானத்தை பார்த்து முறைக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது.